ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்பிஎஸ் புதிய விதிகள் 2026 எஸ்எல்டபிள்யூ எஸ்யூஆர் மாத ஓய்வூதியத்தில் யாருக்கு எது சிறந்தது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் திட்டத்தில் முதலீடு செய்து வருகிறீர்களா? அப்படியானால் ஓய்வுக்கு பிறகு உங்கள் சேமிப்பை எவ்வாறு பெறுவது என்பது மிக முக்கியமான முடிவாகும். 2026 புதிய விதிகளின்படி என்பிஎஸ் கணக்கில் இருக்கும் மொத்த நிதி நீங்கள் ஒரே நேரத்தில் எவ்வளவு தொகை எடுக்கலாம் மற்றும் மாதாந்திர வருமானம் எவ்வளவு கிடைக்கும் என்பதை தீர்மானிக்கும். இந்த பணம் எடுக்கும் முறையை நெகிழ்வானதாக மாற்ற பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி PFRDA 2 புதிய விருப்பங்களை வழங்கியுள்ளது. SLW மற்றும் SUR. ஓய்வில் என்பிஎஸ் தொகை அடிப்படை விதி. ஓய்வு பெறும்போது என்பிஎஸ் சேமிப்பில் உள்ள தொகையில் 60% வரை வரிவிலக்கு உடன் ஒரே முறையில் எடுக்கலாம். மீதமுள்ள 40% தொகையை ஓய்வூதிய வருமானத்திற்காக பயன்படுத்த வேண்டும். 60%க்கும் மேல் எடுத்தால் அது உங்கள் வருமான வரி அடுக்கின்படி வரி விதிக்கப்படும். SLW சிஸ்டமேட்டிக் லம்ப் சம் வித்ட்ராவல் என்றால் என்ன? இந்த முறையில் ஓய்வு பெற்றவர் மாதந்தோறும் ஒரு நிலையான தொகை, உதாரணமாக ரூபாய் 50,000 பெற முடியும். சந்தை உயர்ந்தாலும் சரிந்தாலும் அதே தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். SLW யாருக்கு பொருத்தம்? மாத செலவுக்கு நிலையான வருமானம் தேவைப்படுபவர்கள், வேறு வருமான ஆதாரம் இல்லாதவர்கள், சந்தை ஏற்ற இறக்கங்களை தவிர்க்க விரும்புபவர்கள். கவனிக்க வேண்டியது என்னன்னா, சந்தை வீழ்ச்சி அடைந்தால் அதே தொகையை வழங்க அதிக யூனிட்கள் விற்கப்படலாம். இதனால் முதலீட்டு தொகை வேகமாக குறைய வாய்ப்பு உண்டு. SUR சிஸ்டமேட்டிக் யூனிட் ரீடெம்ப்ஷன் என்றால் என்ன அப்படின்னா, இந்த முறையில் ஒரு நிரந்தர தொகைக்கு பதிலாக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான யூனிட்கள் மாதந்தோறும் விற்கப்படும். உதாரணமாக 5000 யூனிட்டுகள். சந்தை நல்ல நிலையில் இருந்தால் அதிக தொகை கிடைக்கும், சந்தை சரிந்தால் குறைவான தொகை கிடைக்கும். SUR யாருக்கு பொருத்தம்? சந்தை அபாயத்தை ஏற்க தயாராக இருப்பவர்கள், நீண்டகால வளர்ச்சி எதிர்பார்ப்பவர்கள், கூடுதல் வருமானம் ஆதாரம் உள்ளவர்கள். சந்தை சரிவில் என்ன நடக்கும்? SLW வருமானம் நிலையானது, ஆனால் யூனிட்கள் அதிகமாக விற்கப்படும் அபாயம். SUR யூனிட்கள் பாதுகாப்பாக இருக்கும், ஆனால் மாத வருமானம் குறையலாம். நிபுணர்கள் SUR தேர்வு செய்பவர்களுக்கு பக்கெட் ஸ்ட்ராட்டஜி பரிந்துரைக்கின்றனர். அதாவது 6 to 12 மாத செலவுக்கு தேவையான தொகையை தனியாக FD அல்லது சேமிப்பு கணக்கில் வைத்திருப்பது. சந்தை சரிந்தால் அந்த சேமிப்பை பயன்படுத்தி என்பிஎஸ் முதலீட்டை பாதுகாக்கலாம். எது சிறந்தது அப்படின்னா, நிலையான வருமானம் தேவைப்படுபவர்கள் SLW நல்ல தேர்வு. சந்தை வளர்ச்சியை பயன்படுத்த விரும்புபவர்கள் SUR சிறந்த தேர்வு. உங்கள் வாழ்க்கை முறை, மாத செலவுகள், பிற வருமான ஆதாரங்கள் மற்றும் அபாயத்தை ஏற்கும் திறன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு முடிவு எடுப்பது முக்கியம். ஓய்வூதிய திட்டமிடல் என்பது வெறும் பணம் எடுப்பது மட்டுமல்ல, நீண்டகால நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஸ்மார்ட் முடிவாக இருக்க வேண்டும். ஸோ கண்டிப்பாக இந்த என்பிஎஸ் திட்டம் புதிய விதிகள் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.